friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Priya's Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 4 கால் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயாக்கு வந்து இந்த மாதிரி சின்னதா இருந்தா நல்லா இருக்கும். முடியெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வாட்டி எடுத்தாச்சு காலை. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். நீங்கள் வேக வைக்கிறதுக்கு குறைஞ்சது 15லேருந்து 20 விசில் கூட வச்சுக்கலாம். நல்லா அப்போ தான் கால் வேகும். இப்போ பாயாக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸ் 2 நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 5 எடுத்திருக்கேன். நமக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட 2 சேர்த்திக்கலாம். ஸோ 7 பச்சை மிளகா வரைக்குமே எடுத்துக்கலாம். நம்ம வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம். முந்திரி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 20லேருந்து 25 முந்திரி ஊற வச்சுக்கலாம். துருவன தேங்காய் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். கசகசா 1 டீஸ்பூன் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதுவும் 10 நிமிஷம் ஊறினா போதும். அப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 2 இன்ச்சுக்கு, கிராம்பு வந்து 3 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இலை 1 கையளவுக்கு. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஊற வச்ச முந்திரி சேர்த்திக்கிறேன். முந்திரி எதுக்கு சேர்த்துறோன்னா நமக்கு அந்த பாயா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம முந்திரி சேர்க்குறோம். அடுத்தது பச்சை மிளகா. நான் இதில் 3 பச்சை மிளகா இதில் சேர்த்திக்கிறேன். 2 வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த கசகசா இது தண்ணியோடய நம்ம உள்ளே சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 4லேருந்து 5 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நம்ம கிராம்பும் பட்டையும் உள்ளே சேர்த்திக்கிறோம். இது கூட நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்திக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நம்ம சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். நீங்கள் பெருசு எடுத்துட்டிங்கன்னா 1 வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தா 2 பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்ச 2 தக்காளி உள்ளே சேர்த்திக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா எண்ணெயோடு சேர்ந்து வதங்கணும். இப்போ இது இருக்கட்டும். நம்ம வேக வச்ச கால் வந்து வெந்துருச்சான்னு பார்ப்போம். கால் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் தோல்லாம் தனியாக பிஞ்சு வந்துருச்சு. நல்லா வெந்திருக்கு. தண்ணி லைட்டாக சுண்டிடுச்சு. இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து உள்ளே சேர்த்திக்கிறேன். இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது வந்து உள்ளே சேர்த்திடலாம். நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நம்ம வேக வச்சுருந்த கால் வந்து தண்ணியோடு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தண்ணியோட எல்லா காலையுமே உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டிஷாக தான் தெரியும். ஸோ கலர் வந்து எல்லோயிஷ் வர்றதுக்கு இன்னொரு 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த பிரைட் கலர் வந்துடும். இது எக்ஸாக்டாக ஹோட்டல் ஸ்டைலில் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாயா. அவ்வளோதாங்க, நம்ம பாயா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இலை வந்து தூவிடலாம். தூவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க.
இந்த பாயாவுக்கு நம்ம ஆப்பமோடு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாவ்! சூப்பராக ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே ஸ்டைலில் பாயா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.